கடந்த முறை நானும் பாஸ்டர் ரோசன் அவர்களும் மதுரைக்கு ஒரு ஊழியத்திற்காக போயிருந்தோம். நான் ஒரு சபையில பேசினேன், அவரும் ஒரு சபையில பேசினார். அப்புறம் இருவரும் வந்து அந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு இடத்துக்கு நாங்க சாப்பிட இன்னொரு பாஸ்டர் போய் நான் பேசிட்டு அதை சாப்பிடலாம் முடிச்சுட்டு அந்த பாஸ்டர் அங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்ப அவரை நாங்க பார்க்க போகும்பொழுது என்ன செஞ்சோம், அந்த பாஸ்டர் அம்மாவை போய் அந்த ஹாஸ்பிட்டல் மதுரை ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கேன்சர் கட்டி, செஸ்ட்ல வந்து கேன்சர் கட்டி. அவங்க வந்து அட்மிட், அவங்க என்ன சொல்றாங்க, டாக்டர் கேன்சர் கட்டி இருக்குது, அனைவரும் ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதுக்கான ஸ்கேன் எல்லாம் எடுத்து இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்பாகவும் ஃபர்ஸ்ட் போய் அவங்க சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு அவங்க வீட்டில் ஜெபம் செய்யும்பொழுது, இது நீங்க பயப்படாதீங்க, இது கேன்சர் கட்டி கிடையாது, இது வந்து கேன்சரே கிடையாது, இது சும்மா அந்த கொழுப்பு கட்டி, அவ்வளவுதான், ஆண்டவர் அதை தான் செய்ய போறாரு, நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் பெயின் ஆகி திருப்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நாங்க போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. திரும்பி அதே வார்த்தை தான் ஜபம் செஞ்சு ரோசல் பாஸ்டர் செய்து சொன்னாங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி கேன்சர் கட்டி கிடையாது, ஆண்டவர் இது கொழுப்பு கட்டியை மாற்றி ஒண்ணு இல்லை நம்ம வீட்டுக்கு அனுப்ப போறாரு, சுகமாக வீடு சொன்னாங்க. இல்லையா? அதே மாதிரி டாக்டரோட ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா, அது கொழுப்பு கட்டி கேன்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் அப்படியே மாற்றினார். அல்லேலூயா! கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நிறைய சாட்சிகள் இருக்குது, அதெல்லாம் வந்து சாட்சிகள் சொல்ல நம்ம டைம் பத்தாது. ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு செய்தியும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமான சுகமளிக்கும் ஜபத்தையும் ஒரு தீர்க்க தரிசனத்தை இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் செய்ய போகிறார். எனவே வந்து கரங்களை தட்டி மீண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய நாமத்தை அவர்களை உற்சாகம் வரவேற்போம். அல்லேலூயா!